யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1984 மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை கோவில், அதாவது ஷோர் டெம்பிள்னு சொல்லுவாங்க, இந்த கோவிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா முதல் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கோவிலுக்கு மட்டும் கிடையாது, இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மானுமெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கேவ் டெம்பிள்ஸ், குடைவரை கோவில்கள், அப்புறம் சிற்பங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து மானுமெண்ட்ஸ் ஆஃப் மாமல்லபுரம்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட், சோழர்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுக்குறாங்க 1987ல. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ்ன்ற லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 2004ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கோயிலை, இந்த சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலை பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க. 2004ல பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் தாராசுரம், கும்பகோணம்ல இருக்கக்கூடிய அந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ்ன்ற இந்த ஹெட்டிங்ல பார்த்தீங்கன்னா 3 கோவிலை மொத்தமாக ஆட் பண்றாங்க. ஸோ 1987ல ஒரு கோயிலும் 2004ல 2 கோயிலையும் ஆட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2005ல நீல்கிரி மவுண்டைன் ரயில்வேஸ்க்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இந்த நீல்கிரி மவுண்டைன் ரயில்வேஸை பார்த்தீங்கன்னா மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியான்ற லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க. ஸோ 2005ல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டாய் ட்ரெயினுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குது. அண்ட் லாஸ்டா பார்த்தீங்கன்னா 2012ல மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ன்றது பல மாநிலங்கள் வழியாக தான் பாஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு மட்டும் இந்த அங்கீகாரம் கொடுக்கல, வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு மொத்தமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இது பாஸ் ஆகிறதுனால நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த உலக பாரம்பரிய தலங்களில் எதை விசிட் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை சந்திக்கலாம். Until then, bye.